1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை ஒரு பந்தய சாலையில் நம்ம ஓடுற ஒரு ஓட்டமாக இருக்கிறது. எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம், வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், டெய்லி ஓடுறோம். நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடுறோம், நம்முடைய வாழ்க்கைக்காக ஓடுறோம், சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஓடுறோம். இப்படி பலருடைய வாழ்க்கையில் பலவிதமாக அவர்கள் ஓடுகிற அனுபவங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓட்டத்தின் முடிவில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கிற ஒரு லக்கு ஒன்று. யார் பரிசுத்தமாய் தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை, ஆண்டவரே உம்மை நாங்கள் உண்மையாக ஆராதிக்கிறோம், மனப்பூர்வமாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மனிதனுடைய முகம் பார்க்கும்படியாக அல்ல, நீரங்களை பார்க்கும்படியாக நாங்களுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று தேவனுடைய சமூகத்திலே வைராக்கியமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் என்னவென்றால், அந்த லக்கு பரலோகத்திலே இருக்கிறது. ஆனால் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தேவன் விரும்பத்தகாத காரியத்தை செய்வோமாகில் நம்முடைய லக்கு எங்கே இருக்கும் தெரியுமா? நரகத்திலே காணப்படுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற ஓட்ட பந்தயத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஓட்ட பந்தயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உசைன் போல்ட் என்று சொல்லுவார்கள். உலகத்திலே அந்த ஓட்ட பந்தயத்திலே பெரிய ஒரு வீரன். அவருடைய ஆதி காலங்களிலே பார்க்கும் பொழுது அவர் ஓட்டப்பந்தய வீரர் அல்ல, அவர் கிரிக்கெட் பிளேயராக இருந்தார். ஒரு கிரிக்கெட் விளையாடுதல அவர் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஒரு நாள் ஒரு அழகான ஒரு கிரிக்கெட் விளையாடுறார். அப்போ இருதயத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கிரிக்கெட்டில் நான் தான் ஃபாஸ்ட் பவுலராக மாறணும், வேகமாக பந்து எறிகிறதுல நான் தான் நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய தலைவர் அவருக்கு சொல்லி கொடுக்கிற அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கவனமாக வாட்ச் பண்ணுறாரு. இவர் ஓடுறத பார்க்குறாரு, நடக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார், எப்பா நீ இந்த விளையாட்டை விடவும் உனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கிறது, உனக்கு ஓடுவதில் நல்ல திறமை இருக்கிறது, நீ ஓட்ட பந்தயத்தில் சேர்வாயானால் நீ மாத்திரம்தான் ஹீரோவாக இருக்க முடியும். ஆனால் கிரிக்கெட்டில் நீ இருப்பனா அந்த குழுவில், அந்த குரூப்பில் நீ ஒருவனாக இருப்பாய். நீ தனியாக இருக்க விரும்புகிறாயா இல்லை கூட்டமாக இருக்கிற விரும்புகிறாயான்னு கேட்டார். அப்போ உசைன் போல்ட் சொல்கிறார், இல்லை கூட்டமாக சிங்கி அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் தனித்துவமாக இருக்க விரும்புகிறேன், நான் ஒரு தனி மாடலாக, ரோல் மாடலாக இருக்க விரும்புகிறேன். கிரிக்கெட் அப்படியே மறந்தார். புதுசாக ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிறார். அத்லட்டிக்ஸ்குள்ளால ஓட்ட பந்தயத்தில் கால் எடுத்து வைக்கிறார். 2004 முதல் 2014 வரை ஒலிம்பிக் கேடயங்களை பெற்றெடுக்க அவர் பெரிய ஒரு மனிதனாக மாறினார். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு முடிவு, தன்னுடைய தலைவன் சொல்லுவதை அவன் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கி நம்ம ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறோம், நம்முடைய தலைவன் தேவன் தான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவரை நம்பியிருக்கிறபடியால், அவருக்கு பின்னாடி நடக்கிறபடியால் எனக்கு பசிக்கும் போது சாப்பாடை கொடுக்கிறாரு, தாகமாக இருக்கும்போது தண்ணியை கொடுக்கிறாரு, எனக்கு எதை தேவையோ அதை அன்னன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்து அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய தலைவனாக இருக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்த ஓட்டத்தை ஓடுவோமே ஆனால், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், இந்த வாரம் நான் ஓட போகிறேன், ஆண்டவரே இந்த வாரம் முழுது என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களுக்காக நான் ஓட போகிறேன், அந்த காரியத்தை செய்ய போகிறேன்ப்பா, இந்த ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மனிதனை பார்க்கணும், இந்த காரியங்களை செய்ய வேண்டும் தகப்பனே, ஓடுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, பலனை கொடுங்க, உங்களை நம்பி இருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் அவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க, வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய ஓட்டம்
எப்படி இருக்க வேண்டும். அதாவது முதல்ல பார்த்துட்டோம், பரிசுத்தமாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டுக்கணும், ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். இதெல்லாம் அடிப்படையாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் வேத புஸ்தகத்தின் அடிப்படையோட 2 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற 23வது வசனம். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியாக ஓடி கூஷிஷுக்கு முந்திக் கொண்டான் எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மிக அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்சலோம் தாவீதினுடைய மகன். இவனை பார்த்து பயந்து தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். இப்போ இஸ்ரவேலர்லாம் ஒரு படையாக இருக்கிறாங்க, தாவீது கூட ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு போர் நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. தாவீது கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயா, போருக்கு போறதெல்லாம் சரிதான், ஆனால் என்னுடைய பிள்ளை அப்சலோமை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. அவன் மேலே எந்த பிரச்சனையும் வராதபடி அவனை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு போர் ஒன்று நடக்கிறது. இந்த போருக்குள்ளே போகும்பொழுது நடந்த ஒரு காரியம்தான், அப்சலோம் கடந்து வருகிறார். அங்கே பயங்கரமான காடுகள் இருந்தபடியால், பயங்கரமான மரங்கள் இருந்தபடியால் அப்சலோமுடைய தலை மயிர்கள் அந்த வேரோடு சிக்கி கொண்டு அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோவாபு சொல்கிறார், எப்பா, அவனை கொன்று போட்டிருந்தா உனக்கு வெள்ளி காசெல்லாம் கொடுத்துருப்பேன். இல்லை வேலைக்காரன் சொல்கிறேன், இல்லைப்பா, இது ராஜாவுடைய கட்டளை, தாவீதுடைய கட்டளை, அவனை தொடுவது பிரியமல்ல என்று சொல்லுகிறான். இல்லை யோவா போகிறார், அவனை கொலை செய்கிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் அவனை கொன்று போடுகிறார்கள். இந்த விஷயத்தை ராஜாவிடத்தில் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அந்த அப்சலோமுக்கு நமக்கு எதிராக எழும்பினான், அந்த ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். திருட்டுத்தனமாக ராஜ்ய அந்த சேர்ல போய் அவன் உட்கார்ந்துட்டான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லும்படியாக அகிமாஸ் ஆசைப்படுகிறார். அப்பொழுது யோவாபிடத்திலே வருகிறார். நான் ஓடட்டுமா என்று கேட்கிறேன். அப்பொழுது சொல்றார், இல்லப்பா, நீ வெயிட் பண்ணு, குஷி என்று ஒருவன் இருக்கிறான், அவனை நான் அனுப்புகிறேன், அவன் போய் என்ன பண்ணட்டும், ராஜாவிடத்திலே சொல்லட்டும் என்று சொல்லுகிறான். இவன் மறுபடியும் ஆளு சொல்றான், இல்லை நான் போயே ஆகணும் அப்படிங்கிறார். அப்பொழுதுதான் ஒரு காரியம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்குது. யோவாப் அவரை பார்த்து அகிமாசத்தை பார்த்து கேட்கிறாரு, நீ கண்டிப்பா போகணுமா, நிச்சயமா நீ போய் தான் ஆகணுமா, ஓடிதான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த அகிமாஸ் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எப்படியானாலும் நான் என்ன பண்ணுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தால் சபையில் ஆட்களை பார்க்க முடியல. இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் சபைக்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சா தேவ சமூகத்தில் ஓடுறதுக்கு மறந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அகிமாஸ் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன காரியங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆனாலும் நான் ஓடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை நம்பி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஆண்டவரே நான் உங்கள் பின்னாடி ஓடி வருவேப்பா என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற அகிமாஸ் செய்கிற ஒரு அழகான அற்புதமான ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எப்படியானாலும் நான் ஓடுவேன். யோவானை குறித்து பார்க்கும் பொழுது ஜான் அழகான ஒரு மனுஷன். அப்போஸ்தலராகிய யோவானை குறித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் எழுதப்படாத ஒரு காரியம், டொமேஷியன் சக்கரவர்த்தி இவரை பிடிக்கிறார். இவரை பிடித்து இவர் ஆண்டவரை குறித்து சொல்றதின் பிரகாரமாய் இவர் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார். கொதிக்கிற எண்ணெய் சட்டி, சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தூக்கி உள்ள போடுறாரு, போட்டு கேட்குறாரு,
இன்னும் இயேசுவதான் நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, அந்த அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள சொல்றாரு, எஸ் ஐ பிலீவ் ஜீசஸ், இயேசுவை நான் நம்புகிறேன், அவர்தான் விடுதலையை கொடுப்பார், அவர்தான் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே தாங்க முடியல, ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நெருக்கம் வந்தவொடனே ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணுறோம். இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே சபைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணுறோம். இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்தாலே ஜெபம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓடுகிற நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆட்கள் வாராங்களா இல்லையா, ஓடுங்க. நெருக்கம் வருதா இல்லையா, ஓடிட்டே இருங்க. ஏனென்றால் இந்த ஓட்டம் பரலோகத்துக்கு நேரான ஓட்டம். இந்த பரலோகத்துக்கு நேரான விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவரை மாத்திரம் நம்பி என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் ஓடுவேன், ஓடி பாருங்க. யோவான் இந்த காரியத்தை தான் செய்தார். அந்த சட்டிக்குள்ளே போட்டு வறுக்கும் பொழுது சொல்லுகிறான், இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர் ஐயா, இயேசு என்னை காப்பாற்ற முடியும் என்ற அந்த நாமத்தை நம்புகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? எண்ணெய் சட்டிக்குள்ள போட்ட பிறகு கூட அவன் அந்த இடத்துல மரித்து போகவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் நம்புகிற நாமம், அவர் நம்புகிற நாமம் அவரை அன்றைக்கு விடுவித்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் இப்படி தான் இருக்கணும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த பிரச்சனை வந்தாலும் குதிரையை பார்த்துருப்போம். குதிரை கண்ணில் 2 பக்கமும் மறைவாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா வேற எங்கேயும் திரும்பிடக்கூடாது. திரும்பினா டிஸ்ட்ராக்ட் ஆனால் வேற பாவத்தில் விழுந்துடும், அங்கே விழுந்துடும், இங்கே விழுந்துடும். இதோடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். தன்னுடைய தலைவன் சொல்லுவது அந்த கமாண்டுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அதனுடைய கண்களை அவர்கள் கூர்மைப்படுத்தி வைத்திருப்பார்கள். இதே போல நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும், அழகான ஒரு பாடல் உண்டு, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், அவருடைய தெய்வமாக இருக்கிறார். யார் கைவிடலாம், யார் விட்டு விலகலாம், இந்த உலகமே உங்களை புறக்கணிக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை முடிவெடுத்துக்கோங்க, நான் ஓடுற ஓட்டம் எதை குறித்து நான் பார்த்து ஓட மாட்டேன், ஆண்டவரை மட்டும் பார்த்து ஓடுவேன். இந்த ஓட்டத்தில் ஆண்டவரை மட்டும் நம்புவேன். நம்பி சொல்லி பாருங்க, இந்த ஓட்ட பந்தயத்தில் வெற்றி உள்ளவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்ற ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதில் இவ்விதமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு சபையில் ஏறத்தாழ 250-300 விசுவாசிகள் கடந்து வருவார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சாட்சி பகுதி என்று கொடுப்பார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் 20-30 பேர் எழும்பி அவருடைய வாழ்க்கையில் கடந்த வாரத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை அல்லது ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் அந்த சபையோடு பகிர்ந்து கொள்வார்கள். எழும்பி நிற்கிறாங்க, ஒரு குடும்பமே எழும்பி நிற்குது. எழும்பி நிற்கும் பொழுது வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார்கள், கர்த்தர் அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று சொல்லி ஒவ்வொருவராக சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த குடும்பம் எழும்பினது, தாயுடைய கண்களில் கண்ணீர் தார தாரையாக வடி ஆரம்பித்தது. இந்த தகப்பன் மெதுவாக ஒரு மெல்லிய வார்த்தையில் அவர் பேச ஆரம்பித்தார். கடந்த வாரத்தில் என்னுடைய மகனை மருத்துவமனையில் அட்மிட் செய்தோம், உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். கடந்த வாரத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி அவனை சூழ்ந்து கொண்டது. நேற்று வரை பிழைத்து விடுவான் என்று நம்பினோம். ஆனால் இன்று காலை 6:30 மணிக்கு அவன் மரித்து போனான். நாங்கள் இன்றைக்கு சபை தடைப்பட்டு விடக்கூடாது, இந்த ஓட்டம் தடைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு அடக்க ஆராதனை வைத்திருக்கிறோம். நீங்கள் சபையாராக ஒரு குடும்பமாக கடந்து வந்து அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாராம். எனக்கு நினச்சி பாருங்க, சின்ன ஒரு எறும்பு கடிச்சாலே சபைக்கு வருவதற்கு லீவை போட்டுட்ருக்குறோம். சின்ன பிரச்சனை வந்தாலே சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? இந்த ஓட்டத்தில் நீங்கள் தனிமை இல்லை, நேசித்தவர் உங்களை கைவிடலை, நம்பியிருக்கிற ஆவியானவர் இந்த ஓட்டத்தில் ஓட்டத்தை முடிக்கிறவரை உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எப்படியானாலும் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும், என்ன காரியங்கள் எனக்கு எதிர்த்து வந்தாலும், ஐ வில் கீப் ரன்னிங், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பேன்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி பாருங்க, நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேகமாக 2வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். 2 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் அதே 23ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன். அப்பொழுது யோவாப், ஓடி என்றார். அப்படியே அகிமாஸ் சமமான பூமி வழியாக ஓடி கூஷிக்கு முந்திக் கொண்டான். நல்லா கவனிங்க, இந்த அகிமாஸ் இரண்டாவது ஒரு அனுபவத்தை மிக அழகாக இந்த இடத்துல சொல்லுகிறார். அவன் என்ன பண்றாரு தெரியுமா? கூஷிக்கு முந்தி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஓட்ட பந்தயத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் கப்பு கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த உலகத்தில் யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கையை வாழ்றீங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமாய் கிருபையோடு ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் என்று வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்களோ, உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அகிமாஸ் இந்த கூஷியை ஓவர்டேக் பண்ணி விட்டார், அவனை முந்தி விட்டார். கிளம்புனது லேட்டு தான். ஏனென்றால் யோவாப் அவனை உட்கார வச்சுட்டு கூஷியை அனுப்பிட்டார். இப்போ மறுபடியும் அகிமாஸ் கேட்குறான், ஐயா நான் போட்டுமான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எப்பா நீ எதுக்கு இவ்வளவு ஆத்துரப்படுற? நல்ல செய்தி இருந்தா பரவாயில்ல, துக்க செய்தி தானே வைத்திருக்கிறாய். தன்னுடைய மகன் அப்சலோம் இறந்து போனான்ங்கிற செய்தி அல்லவா இருக்கிறது, இதை போட்டு போறியா அப்படின்னு கேட்குறார். உன்னை இவர் சொல்கிறார் அகிமாஸ், இல்லை நான் எப்படினாலும் ஓடிதான் அவன், எப்படியாவது ஓடிடுவேன். அது துக்க செய்தியோ நல்ல செய்தியோ எப்படியோ, ஆனால் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறான். ரெண்டாவது ஒரு அனுபவம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. லேட்டாக தான் கிளம்புறாரு, ஆனால் இவன் கூஷியை முந்தி கொண்டான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கூஷியை குறித்து நான் சில நாட்களுக்கு முன்பதாக வேத புஸ்தகத்தில் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிற. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நோவாவின் குமாரனாகிய காமுடைய மகனுடைய பெயர், மூத்த மகனுடைய பெயர் தான் கூஷி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கூஷி ஜனங்கள் இப்பொழுது எங்கே என்று பார்த்தால் சூடான் தேசம் என்று சொல்லுவோமே, சூடான் தேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ வேத புஸ்தகத்தை நான் கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். முந்தி வர வேண்டும். எதை முந்தி வர வேண்டும் தெரியுமா? இந்த காம் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாகிய நோவா மதுபானத்தை அருந்தி நிர்வாணமாக கிடக்கிறான். இதை காம் பண்ண காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களை கூட்டி பாரு, இல்லை இவன் எப்படி கிடக்கிறான் பாரு, இவன் இப்படி கிடக்க வேண்டிய மனுஷனான்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் முந்தி வர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? குறை சொல்கிறத விட்டுட்டு ஓட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் தெரியுமா? அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, என் பக்கத்து வீட்டில், என் பின் வீட்டில், என் முன் வீட்டில், யாரும் எப்படி இருந்துட்டு போகட்டும். ஆண்டவர் சொல்றார், ஓ விசுவாச ஓட்டத்தில் நீ பரிசுத்தமாய் ஓட வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கூஷியுடைய தகப்பன் காம், அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா? அவன் மேல் விழுந்த சாபத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்காமல், தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைத்து போடாமல் ஊர் முழுசும் கொட்டடிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஒரு விஷயம் தேவ பிள்ளைகள் உங்களை நம்பி சொல்றாங்களா, இந்த காதில் கேட்டு இருதயத்தில் பூட்டி வச்சிடணும். இந்த காதில் கேட்டு வாய் வழியா 10 வீட்டில் போய் அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி செஞ்சுட்டான், வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இவன் கூஷியை அவன் முந்தி ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுகிற வாழ்க்கையில் குறை சொல்லாத வாழ்க்கையை ஓட வேண்டும். அப்பந்தான் வாழ்க்கையில் முந்த முடியும். இன்னைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்படுமே, ஆனால் அது எல்லாத்தையும் இன்னைக்கு ரிமூவ் பண்ணிடுங்க. ஆண்டவரே இறக்கி வச்சிடறேன்ப்பா, பரிசுத்தம் இருக்குது எனக்குள்ள, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குது, ஆனால் இன்னைக்கு 10 பேரை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே 10 பேரை பற்றி புரளி பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற அந்த ஓட்டத்தில் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பலப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு துறவிடத்தில் ஏறத்தாழ 100 சீஷர்கள் இருந்தார்கள். அதில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பயங்கர கம்ப்ளைண்ட் அவனை மேலே, இப்படி குறை சொல்கிறான், புரளி பேசுகிறான், தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசுகிறான், என்ன சொன்னாலும் இந்த சீடனுக்கு புரியவே இல்லை அப்படிம்பாங்க. ஒரு நாள் இந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா? அவனுடைய கரத்தில் ஒரு பெரிய மூட்டையை கொடுத்தார். அவனை கூப்பிட்டு கொடுத்தாரு, அப்பா இந்த மூட்டைக்குள்ளே நிறைய பஞ்சுகளை வச்சுருக்கிறேன்,
நீ என்ன பண்ணணும்னா, நான் சொல்ற இந்த டவுனுக்குள்ள, இந்த வில்லேஜுக்குள்ள கடந்து போ. அங்க போய் அந்த தெரு ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த 10வது தெரு வரை அந்த பஞ்சுகளை எடுத்து வெளியே எரிந்து கொண்டே வா என்று சொன்னார். இவன் ரொம்ப ஈஸியான வேலையை கொடுத்துருக்கிறாரு. என்னைக்கு பார்த்தாலும் 10 மூடை தண்ணி எடுக்கணும் பாரு, 10 மூடை அரிசியை சுமக்கணும் பாரு, இன்னைக்கு இப்படி சொல்றாரே என்ன அப்படின்னு யோசிக்கிறார். போனார், ரொம்ப ஈஸியான வேலை, பஞ்சு எடுத்து வெளியே அப்படியே போட்டு ஜாலியாக வந்துக்கிட்டே இருக்கிறார். மாலை நேரத்தில் வந்து சேருகிறார். அடுத்த நாள் காலை மறுபடியும் அந்த துறவி அவனை கூப்பிட்டார். எப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தான். வந்த உடனே சொன்னார், நேற்று என்ன செய்தா என்று கேட்டான். அவன் சொன்னான், ஐயா நீர் சொன்னது போலவே அந்த பஞ்சுகளை அழகாக பறக்க விட்டேன், பறந்து பறந்து சென்றது என்று சொன்னான். சூப்பர், நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறப்பா அப்படின்னாரு. இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு சாக்கை கொடுக்கிறேன், அந்த பஞ்சுகளை நீ பறக்க விட்ட பஞ்சுகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். இவன் அவரை பார்த்து கேட்டான், அறிவு இருக்காயா உமக்கெல்லாம்? பறக்க விடுறது ஈஸி, அந்த பஞ்சை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டான். உடனே துறவி அவனை பார்த்து சொன்னார், இதே போல தான்ப்பா நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் இப்படி தான் இருக்குது, ஈஸியாக பேசிடுற, ஆனால் பலருடைய இருதயத்தில் அது காயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறளை சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு என்று சொல்லுவார். தீயினால் சுட்ட புண் கூட இன்னைக்கு ஆறி போயிடும். ஆனால் பிறரை பார்த்து புரளி பேசுறது, பிறரை பார்த்து குறை பேசுறது வாழ்க்கையில் அழியவே அழியாது. இன்னைக்கு உங்கள் ஓட்டம் இப்படி இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் குறை சொல்ல மாட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் குத்தம் சொல்ல மாட்டேன்ப்பா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அந்த பந்தய பொருளை, பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறவர, நான் இந்த ஓட்டத்தை விட்டு கொஞ்சம் கூட வழி மாறி போக மாட்டேன். என் ட்ராக் என்னன்னு தெரியும் தகப்பனே, நீர் எனக்கு வைத்திருக்கிற பாதை எதுன்னு நான் அறிந்திருக்கிறேன். எதை குறித்த எந்த டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லை. யார் என்னமும் சொல்லிட்டு போட்டு, யார் உங்களை பார்த்து என்னமும் பேசட்டும், ஒரே ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இந்த உலகம் எதிர்த்திருந்தாலும் பரவாயில்ல, குறை சொன்னாலும் பரவாயில்ல, ஏளனமாக பேசினாலும் பரவாயில்ல, என்னை மோசமானவன்னு பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை பற்றி தெரியும்ப்பா, நீங்கள் என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னு தெரியும். மனிதனுடைய ஆசீர்வாதத்தை நம்புகிறவன் நான் அல்ல, தேவ ஆசீர்வாதத்தை நம்புகிறவன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு, விடுதலையோடு, விசுவாசத்தோடு காணப்படுவோமே, ஆனால் ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க, ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க, ஓட்டத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் ஓடிட்டே இருக்கணும். ராமன் சொல்லுங்க. எத்தனை போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். 2வது ஒரு காரியத்தை பார்க்குறோம், நம்முடைய ஓட்டம் யாரையும் குறை சொல்லாத ஓட்டமாக இருக்கணும். பக்கத்தில் வரவன் அப்படி போகிறான், பக்கத்தில் வரவன் இதை செய்கிறான், கவலையே படாதீங்க. உங்கள் ஓட்டம் அந்த கோலை நோக்கி இருக்கணும். உங்கள் ஓட்டம் அந்த தேவன் கொடுக்குற பந்தய பொருளின் முடிவுக்காக காத்திருக்கிற ஓட்டமாக இருக்கணும். அப்படி இருக்குன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக மாற்றுவார். உங்களுடைய நெருக்கங்களை எல்லாம் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிற சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.